இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம்பி சந்தோஷுக்கு நான் சொல்கிறேன் தம்பி 2003 தலைவரினுடைய 50வது அகவை சிறப்பு இதழில் அண்ணன் செந்தமிழன் சீமானினுடைய கட்டுரை இடம்பெற்றிருக்கு. ஒரு பக்கம் அச்சு வடிவில் கட்டுரையாகவும் வருது, ஒரு பக்கம் நிதர்சனத்தில் அவருடைய நேர்காணலும் வரும். இங்க இருந்து இதுக்கு முன்னாடி வாங்கி அனுப்பின மருந்தை எல்லாத்தையும் மறிச்சு அந்த மருந்து புறத்தையும் கடலில் கொட்டிடுறாங்க. இது ஒரு பெரும் அதிர்ச்சியை தலைவருக்கு ஏற்படுத்துது. ஒரு பக்கம் தமிழ்னு முழங்குறீங்க, உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவன் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, தமிழ் இனத்துக்காக போராடிட்டு இருக்கிற எங்களுக்கு அனுப்பப்படுகிற அந்த மருந்தை ஏன் புடுங்கி கடல்ல போட்டீங்க, எதற்காக அந்த 50 லட்சம் ரூபாயை நீங்க புடுங்கிக்கிட்டீங்க அப்படிங்கிற கோபம் அவருக்கு இருக்கு. கிட்ட கூட போகாம இருந்திருக்கிறான். அப்போ புலிகள் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க, இந்த கருவியை நாங்க கடவுள் மாதிரி நினைக்கிறோம், கையில சிகரெட்டை வச்சுக்கிட்டுலாம் இங்க வராதிங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சிகரெட் புகைக்கிறதா இருந்தா தவமண்ணா மூலமா முழு பயிற்சி எடுத்து தயாரா இருக்காங்க. சந்தோஷ் மறுக்க முடியுமா? எல்லாளன் திரைப்படத்தை ஒளிப்பதிவு செய்தது நீங்களா சந்தோஷ்? இவனுக்கு கேமராவை பத்தி எதுவும் தெரியல, படப்பிடிப்பு தளத்துல எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறான், வாய் இங்க இருந்து இங்க வரைக்கும் பேசுது, ஆனா ஒரு இலவும் தெரியல. அப்ப இவன் என்ன நோக்கத்துக்காக வந்தான் அப்படின்னு சொல்லி 2 புலனாய்வு வீரர்களை, போராளிகளை இவனை பின்பற்ற சொல்லி 2 பேரை போட்டிருக்காங்க. ஒரு 10 நாளுக்குள்ள அவங்க ஒரு அறிக்கையை சேரலாதனுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையின்படி இவனை பேக்கப் பண்ணி அனுப்பிடலான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இல்லைன்னு சந்தோஷம் மறுக்க சொல்லுங்க. மதிப்புக்குரிய தம்பி சந்தோஷ், நான் நிறைய விஷயங்களை மறைச்சு பேசிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் பேசினேன்னா அவ்வளவுதான். தெரிஞ்சுக்கிறதா உனக்கு அந்த வேலை இல்ல, உன்னால போக முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது, நீ போகவும் முடியாது. அப்ப நீ படப்பிடிப்பு தளத்துல இருந்த ஒரு ஆளு சந்தோஷ், இது நீங்க காசு கொடுத்தா தான் இதை நான் தருவேன்னு சொல்லி தலைவருடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தட்டையே காசை ஆட்டைய போட்டிய தம்பி அவங்க கிட்ட பேசுறியா? எப்படி தலைவரை அங்க இருக்கக்கூடிய நாலாபுரமும் தாக்குதல் நடத்தியும் அவரை தோற்கடிக்க முடியலன்னு சொன்ன உடனே சர்வதேச சமூகத்திலிருந்து ஆட்களை கொண்டு அவர் அடிக்க விட்டாங்களோ, அதே மாதிரி இந்த திராவிட சக்திகள் சூழ்ந்து நின்று செந்தமிழன் சீமானை அடிக்க தோற்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே தமிழ்ச்செல்வன் அவர்கள் மறைவுற்று 90வது நாள் தான் அண்ணன் சீமான் அவர்கள் அங்க போறாங்க. 3 மாதம் கழிச்சு தான் அண்ணன் அங்க போறாங்க. எப்படின்னு அவர் தமிழ்ச்செல்வன் அவர்களினுடைய ஆவி இவரை பேக்கப் பண்ணிடணும்னு சொன்னிச்சு அவங்களுக்கு தனியா சொல்லி இருக்கு. ஆமா, பொய்யா ஒரு விஷயத்த சொல்லும் போது, அதாவது ஒரு மனிதன் மேல இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சி, இந்த வரலாற்று உண்மைகளை கூட எடுத்துக்கிட்டு பேசுறதுக்கு இல்லாத அளவுக்கு புத்தி கட்டு போய் பொய்ய மட்டுமே சொல்லணுன்றதுடைய விளைவு ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இயக்குனர் சோழன் மு. கலைஞர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அவரை நம்ம சந்திக்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி முழுக்க ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் வைத்த குற்றச்சாட்டு, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஈழத்துக்கு பயணப்பட்டது, அங்கே திரும்பி வந்ததில் அவர் சொன்ன அந்த ஒரு பேட்டிக்கு முழுக்க பதிலளிக்கும் விதமாக பல்வேறு தரப்புகளிலிருந்து தகவல்களை ஆதாரங்களுடன் திரட்டி இங்கே பேச இருக்கிறார். அவரை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம் அண்ணா. இந்த பேட்டி முழுக்க பார்த்துருப்பீங்க. நான் சுற்றி வளைச்சி பேசாமல் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர் பேசுனதில் முதல்ல ஒரு வார்த்தையை சொன்ன எடுத்த உடனே என்ன தலைவர் முதல்ல சந்தித்தார், அதை நான் அவர்கிட்ட சொன்னப்போ நம்பாமல் நான் சந்திக்கணும்னு அடம் பிடிச்சி பேசி நடேசன் அவர்களையும் சேரலாதன் அவர்களையும் தொந்தரவு பண்ணி தான் அப்புறம் போனார். ரொம்ப இலக்காரமாக போகிற போக்கில் போகிறதுக்கு முன்பு வரைக்கும் அங்கே போயிட்டு இந்த விஷயம் அரிப்பு இந்த மாதிரி நச்சரித்து பார்க்கறதுக்கு முன்பு வரைக்கும் சீமானை பற்றி அங்கே யாருக்கும் ஒருவருக்கும் தெரியாது. இந்த ஒரு கேள்வியை முதல்ல உடைக்கணும். இப்போ நான் 2 விஷயம் சொல்லிடுறேன். சந்தோஷ் அவர்கள் ஈழத்துக்கு போனதுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் ஈழத்துக்கு போனதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சந்தோஷ் அவர்கள் சம்பளத்துக்கு கூலிக்கு வேலை செய்ய போனார். அவர்
எல்லாளன் திரைப்படம் எடுக்க போறாங்க. அந்த திரைப்படத்துல ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிற பேர்ல அங்க போறதுக்கு முன்னாடியே அவருக்கு எவ்வளவு சம்பளம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதுக்கு ஒரு முன்தொகை கொடுத்து ஒரு கூலிக்கு வேலை செய்யற ஒரு ஆளாதான் சந்தோஷை வந்து இங்கேருந்து கூட்டிட்டு போறாங்க. ஆனா சீமான் அப்படி கூட்டிட்டு போகல. சீமான் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கூட்டிட்டு போறாங்க. எதுக்குன்னா அந்த திரைப்படத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. புரியுதுங்களா? அந்த திரைப்படத்தை தொடங்கி வைக்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அந்த இடத்துக்கு போகிற போது சந்தோஷ் சீமானிடம் எப்படி நடந்துக்குவாரு அப்படின்னா, கை கட்டிட்டு அவருக்கு முன்னாடி உட்காராம நின்றுகிட்டு இருக்கிற ஒரு ஆளாதான் சந்தோஷ் வந்து இருப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க போகும்போதே சீமான் பல திரைப்படங்களை எடுத்த ஒருத்தர், தம்பி என்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை இயக்குன ஒரு இயக்குனர். இல்ல கேஷுவலா போற போக்குல அது ஒண்ணு வெற்றி படங்கள்லாம் கொடுக்கல, அப்படி ஒன்றும் அறியப்படாத அவரு சொல்லக்கூடாது, தமிழ் மக்கள் சொல்லணும். அடுத்தது வந்து இவர் வந்து இன்னமும் எந்த திரைப்படத்திலையும் வேலை செய்யாத, ஏதோ ஷார்ட் பிலிம் எடுத்த, கேமராவை பத்தியெல்லாம் எதுவுமே தெரியாத புரியாத ஒரு ஆள் அவர். புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த வித்தியாசத்தை எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிறணும். நம்ம இயக்கம் ஒருத்தரை வந்து சிறப்பு அழைப்பாளராக அழைக்குது அப்படின்னா அவருக்கு சிறப்பு தகுதிகள் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தரை கூலிக்கு வேலை செய்ய அழைக்குது அப்படின்னு சொன்னா அவருக்கு இருக்கிற தகுதி என்னங்கிறதையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கிறணும். சரி, ஒன்னாச்சா? ரெண்டாவது, அங்க இருக்கிற யாருக்குமே சீமானை பத்தி தெரியாது அப்படிங்கிறது. ஐயா பாரதி ராஜா அவர்கள் 2006 காலகட்டத்துல அந்த ஏதோ ஒரு சரியான காலகட்டம், அந்த காலகட்டத்துல அமைதி பேச்சுவார்த்தை காலகட்டத்துல திரைப்பட பயிற்சிக்காக அவர் அங்க அழைக்கிறாங்க. அவர் ஐயா போயிட்டு வந்து சென்னையில ஒரு பேட்டி நேர்காணல்ல சொல்றாரு, ஒரு சீமானை உங்களுக்கு தெரியுமான்னு என்ன கேக்குறாங்க. தெரியும், நம்ம பையன் தான், சொல்லுங்க என்னன்னு கேட்டேன். உடனே பொட்டம்மான் சில வீடியோலாம் சின்ன சின்ன கட்ஸை வந்து காட்டினாரு. அதை வாங்கி பேப்பர் கட்டிங் எல்லாம் காட்டினாரு. இந்த பையன் தான் சீமான் அப்படின்றாரு. ஆமா ஆமா நான் பார்க்குறேன். அவன் ஆவேசமா ஈழ முறித்து பேசுறது இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே தலைவர், நான் அந்த பையனை பார்க்கணும், ரொம்ப நல்லா பேசுறாரு, பிரச்சனைகளை சரியா புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு என்னிடம் சொன்னார் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றார். தம்பி சந்தோஷ் அவர்களை சொல்றவரு பொய்யா, இவர் சொல்வது பொய்யா, ரைட்டுன்னு. 2003 தலைவருக்கு 50வது அகவை. இத அனைத்துலக தொடர்பகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த மதிப்புக்குரிய அண்ணன் காஸ்ட்ரோ அவர்கள் ஒரு பிறந்த நாள் ஒரு சிறப்பிதழ் வெளியிடணும்னு விரும்புறாங்க. அந்த பொறுப்பை அனைத்துலக தொடர்பகத்தினுடைய பதிப்பகமா இருந்த ஈழ முரசுகிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஆனா இந்த செய்தியை கேள்விப்பட்டு தலைவர் கடுமையா மறுத்துறார். அது வெறுமை தனி மனித புகழ்ச்சியா போயிடும், வேண்டாம் அப்படிங்கிறார். உடனே அண்ணன் கேஸ்ட்ரா வந்து பேபி அண்ணன், யோகி அண்ணன், பாலகுமாரன் அண்ணன் இவங்க 3 பேரையும் சந்தித்து, இல்ல இது வரலாற்றில ரொம்ப முக்கியமான பதிவா இருக்கும், எதிர்காலத்தில் தலைவர் குறித்து மற்ற ஏனைய தலைவர்கள் என்ன நினைச்சாங்க, நம்முடைய ஈழ போராட்டம் குறித்து அவர்களுடைய பதிவு என்ன அப்படிங்கிறது நம்முடைய இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். ஆகவே இதை நீங்க தலைவர்கிட்ட சொல்லி அனுமதி வாங்கி கொடுங்கன்னு சொல்றாங்க. இவங்க 3 பேரும் ஒரு சேர தலைவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த அனுமதியை பெற்று கொடுக்குறாங்க. அப்போ தலைவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு. அது என்னன்னா, யார் யாரிடம் நீங்கள் இந்த கட்டுரைகளை வாங்க போறீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை என்னுடைய டேபிள்ல இருக்கணும். அதை நான் பார்த்து சரி பண்ணி யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு நான் சரி பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா அதை செய்யுங்க. என் அனுமதி இல்லாமல் ஒருத்தட்ட கூட வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், தம்பி சந்தோஷுக்கு நான் சொல்றேன், தம்பி 2003 தலைவரினுடைய 50வது அகவை சிறப்பு இதழ்ல அண்ணன் செந்தமிழன் சீமானினுடைய கட்டுரை இடம்பெற்றிருக்கு. யாரு அதை சரி செய்து கொடுத்தது? மேதகு தலைவர். கட்டுரை வந்ததுக்கு அப்புறமும் கட்டுரை இவங்க எல்லாம் எழுதி கொடுத்துடுறாங்கல்ல, எழுதி கொடுத்து ஒவ்வொரு கட்டுரையும் நேரடியா உட்கார்ந்து வாசித்து அதில் ஏதேனும் வரலாற்று பிழை இருந்துவிடக் கூடாது என்பதற்காக நுட்பமா தன்னுடைய போர் சூழல்ல தன்னுடைய அவ்வளவு வேலைகளுக்கு நடுவுல அதையெல்லாம் சரி செய்து கொடுத்தது தலைவர்.
அன்றைக்கு சீமான் யாருன்னு ஒரு பக்கம் அச்சு வடிவில கட்டுரையாவும் வருது, ஒரு பக்கம் நிதர்சனத்துல அவருடைய நேர்காணலும் வருது. ஆமா, நிதர்சனம் ஒளிப்பதிவும் செய்து அதையும் வெளியிடுறாங்க. அப்ப தம்பி, உனக்கு எந்த வரலாற்று செய்திகளும் தெரியாமல், அவருக்கு இல்ல, அவருக்கு சொல்லி கொடுத்தவங்களுக்கு என்ன காழ்ப்புணர்ச்சி சொல்லி கொடுத்தாங்க, அந்த காழ்ப்புணர்ச்சி மட்டுமே தான் இருந்திருக்கு. ஆமா ஆமா, உண்மை தகவல்கள் வந்து பின்னுக்கு போயிடுச்சு. ஆமா. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் சொன்ன இந்த விடயத்தை வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கலாங்களா, பரணி கிருஷ்ண ரஞ்சனின்னு சொல்லிட்டு அந்த கட்டமைப்பு குழு அந்த அந்த தொகுப்பு வேலைகள், மலர் தொகுப்பு வேலைகளை செய்யறதுல ஒருத்தராக இருந்தவர். ஆமா ஆமா. அதில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், ஒரு வார்த்தை வந்து சொல்றாரு, குறிப்பிட்ட இங்க வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் நெடுமாறன், வைகோ, திருமாவளவன், சீமான், இன்குலாப், ட்ராட்ஸ்கி மருது, ஓவியர் மருது, அப்புறம் இந்த மாதிரி இவங்க தான் இருக்குது. இந்த எதற்காக அது தவிர்க்கப்பட்டதா, வேண்டும் என்று தவிர்க்கப்பட்டதா, என்ன ஏதுன்னு தெரியல. ஒரு பட்டியலை சொல்றாரு, இந்த திராவிட தலைவர்களும் ஒரு பேர் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன காரணம்ன்றதும் சொல்ல, அதையும் அவர் வந்து பதிவு பண்ணி வெளியில இட்டிருக்கிறாரு. நீங்க உங்களுக்குள்ள அரசியல் சீமானோடு தமிழ்நாடு அரசியல் நீங்க வேற வச்சுக்கோங்க. ஈழ வரலாற்று ரத்தமும் சதையுமாக முடிஞ்சு இருக்கிற ஒரு வரலாற்று இதை நீங்க உங்களுக்காக திரிவுபடுத்தாதீங்க, கொச்சைப்படுத்தாதீங்கன்னு தமிழ் மக்களுக்கு நீங்க இந்த துரோகத்தை செய்யாதீங்கன்னு ஒரு வேண்டுகோள் வச்சு பரணி அவர்கள் எழுதியிருக்கிறார். அதான் என்னன்னா, இப்ப தலைவருக்கு வந்து இந்த திராவிடம் அல்லது வந்து கருணாநிதி அப்படிங்கிறதின் மீது ஒரு ஆழமான வெறுப்புணர்வு அவருக்கு இருக்கு. இது 1997 இருந்தே அவருக்கு இருக்கு. 97 யுத்தம் நடந்து கடுமையாக காயம்பட்டு போராளிகள் இருக்கிற சூழல்ல அவங்களுக்கு உடனடி தேவை உணவு கிடையாது, உடனடி தேவை மருத்துவம். அதுக்காக அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு 50 லட்ச ரூபா தொகையோட அங்கிருந்து போராளிகளை போட்ல இங்க அனுப்புனா, இங்க வந்து கருணாநிதி அவர்களுடைய காவல்துறை அவர்களை பிடிச்சி அந்த பணத்தையும் பிடிங்கிறாங்க. இங்க இருந்து இதுக்கு முன்னாடி வாங்கி அனுப்புன மருந்தை எல்லாத்தையும் மறிச்சு அந்த மருந்து புறத்தையும் கடல்ல கொட்டிடுறாங்க. இது ஒரு பெரும் அதிர்ச்சியை வந்து தலைவருக்கு ஏற்படுத்துது. ஒரு பக்கம் தமிழ்னு முழங்குறீங்க, உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவன்னு நீங்க வந்து சொல்றீங்க. அப்படின்னு சொன்னா, தமிழ் இனத்துக்காக போராடிட்டு இருக்கிற எங்களுக்கு அனுப்பப்படுகிற அந்த மருந்தை ஏன் புடுங்கி கடல்ல போட்டீங்க, எதற்காக அந்த 50 லட்சம் ரூபாயை வந்து நீங்க புடுங்கிக்கிட்டீங்க அப்படிங்கிற கோபம் அவருக்கு வந்து இருக்கு. புரியுதுங்க உங்களுக்கு? காரணம் இருக்கு. அந்த ஒரு காரணம் கடிதம் கூட வந்துட்டு பல நெடுமாறனுக்கு மேதகா அவர்கள் எழுதின அந்த கடிதம் கூட அந்த வார்த்தை வருது, இந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க, மருந்தாவது வந்து சேர்த்து இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் இவ்வளவு விஷயம் நடந்திருக்குதுன்னு ஒரு கடிதம் எழுதி அந்த பதிவும் வெளியில வந்திருக்கலாம். அப்போ இந்த அடிப்படையில தான் அவர் வந்து திராவிட சித்தாந்தவாதிகளை இவர்கள் ஏமாற்று, நம்ம சொல்றோம் அதுவாக காரணம் இருந்திருக்க கூடாது, அதை விட்டுருங்க, அழைக்கல. இப்ப நான் சந்தோஷ பத்தி நான் சொல்றேன். சந்தோஷ் வந்து இப்ப சொல்றாங்க, சந்தோஷ் வந்து முதன்னு அந்த இடத்துல வந்து நடந்துக்கிறதே ஒரு ட்ரௌசரை போட்டுட்டு, இவர் என்னமோ எல்லாமும் தெரிஞ்சது மாதிரி போய் இறங்கி நின்னும் போது கையில சிகரெட் வச்சுக்கிட்டு, இது எல்லாமே புலிகள் அமைப்புக்கு எதிரான ஆக்டிடியூடு, ஓவரா பேசிக்கிட்டு பயங்கரமா இருந்திருக்காப்ல. கேமரா வந்து இறங்கியிருக்கு, கேமரா வந்து இறங்கினோடனே அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். இது போன்ற ஒரு நவீன கேமராவை பார்த்ததில்லை. இந்த கேமரா எப்படி இயக்குறது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல, கிட்ட கூட போகாம இருந்திருக்கிறான். அப்போ புலிகள் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க, இந்த கருவியை நாங்க வந்து கடவுள் மாதிரி நினைக்கிறோம், கையில வந்து சிகரெட்டை வச்சுக்கிட்டுலாம் இங்க வராதிங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, கொஞ்சம் சிகரெட் புகைக்கிறதா இருந்தா தூரமா மறைவான இடத்துல போய் புகைச்சிட்டீங்க வாங்க அப்படின்னு இருக்காரு. அதையும் மீறி அவர் பல நேரங்களில் சிகரெட் புகைச்சிட்டு இருந்திருக்காரு. இவருடைய ஆக்டிடியூடு சுத்தமா யாருக்குமே பிடிக்கல. ரெண்டாவது, இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த திரைப்பட கருவி புதிய கேமராவை பார்த்த உடனே, இல்லை இது ரொம்ப புதுசா இருக்கு, அதனால எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி, படப்பிடிப்பு ஒளிப்பதிவு செய்ய போன ஒருத்தனுக்கு அந்த திரைப்பட கருவி குறித்து எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஒதுங்கி நின்னா எப்படி இருக்கும்? ஆனா தலைவர் இந்த திரைப்பட கருவியை வாங்குகிற போதே இது குறித்து முழுதும் பயிற்சி எடுத்து வரும்படி லெப்டினன்ட் கேர்னல் நவநீதம் அவர்களையும் லெப்டினன்ட் கேர்னல் நிலவன் அவர்களையும் மலேசியாவுக்கு அனுப்பி முழு பயிற்சி எடுத்து வந்திருக்காங்க. அவங்க தயாரா இருக்காங்க. தவமன்னா மூலமா முழு பயிற்சி எடுத்து தயாரா இருக்காங்க. சந்தோஷ் மறுக்க முடியுமா? எல்லாளன் திரைப்படத்தை ஒளிப்பதிவு செய்தது நீங்களா சந்தோஷ்? நான் கேக்குறேன், உனக்கு அந்த கேமரா, நான் ஒரு பிலிம் டைரக்டரா சொல்றேன்,
அந்த கேமராவை எப்படி இயக்குவது என்று கூட தெரியாம திகைச்சு நின்ன நீங்க அந்த படத்தை நீங்க ஒளிப்பதிவு செஞ்சீங்களா? நீங்க எல்லாம் பண்றீங்க. நிலவன் தானே முழு படத்தையும் ஒளிப்பதிவு செய்தார். இன்னைக்கு அவர் மாவீரர். ஒரு வார்த்தை சொல்றாரு போற போக்கல, அதை நானே கிரெடிட் கொடுத்த எல்லா போராளிகளும் அவர்கள் தான் இயக்குறார்கள், அவர்கள் தான் இதை கொண்டு போனாங்க. என்ன காரணம் போட்டுக்கிறாரு. சொல்றேன் கேளுங்க, என்ன காரணம்? அண்ணன் சங்கர் அண்ணன் தான் தயாரிப்பு மேற்பார்வை பார்த்தாரு. இவன் அன்னைக்கு முதல் நாள் படப்பிடிப்பு முடிஞ்சோன்னா சங்கர் அண்ணன் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி எனக்கு ஒரு பாட்டிலும் அதுக்கு சைடிஷும் ஒரு பாக்கெட்டு சிகரெட்டும் ரூம்ல வைக்க சொல்லுங்க அப்படின்னு. சங்கர் அண்ணன் அதுக்கு என்ன பதில் சொல்லி பண்ணிக்கோங்க, அடிச்சு மூஞ்சியெல்லாம் உடச்சு விடுவேன். யாருக்கிட்ட என்ன பேசுற நீ? வேணா காசு கொடுக்க சொல்றேன், போய் நீ வாங்கிக்க. இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் ஆளா? அங்க ஒரு ஹோட்டல் மாதிரி அவனு இருந்தது. பொதுவாக அந்த அமைதி காலகட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய சுதந்திரம் அந்த மண்ணில் அனுமதிக்கப்பட்டு இருந்தது. இல்லண்ணே, இவங்க தங்கி இருந்த இடம் அது கிடையாது. அது இல்ல, இவங்க கிளிநொச்சியில ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு கட்டடத்துல அந்த ஹோட்டல் பாதுகாப்பு கருதி அங்க 2வது மாடியில இவங்களை தங்க வச்சிருந்தாங்க. இவனுக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா ஒரு மூத்த போராளிகிட்ட எனக்கு சரக்கும் சைடிஷும் சிகரெட்டும் வாங்கி என் ரூமுக்கு அனுப்புன்னு கேட்டிருந்திருப்பான். அதுக்குதான் இது கரெக்டான வார்த்தை, அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் பேத்துருவேன். அதற்கான ஆளு நான் கிடையாது, புரியுதா? காசு தர சொல்றேன் அப்படின்னு நிதியாளரா இருந்த தென்னவன் அண்ணனை கூப்பிட்டு அவருக்கு காசு கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லி காசு நிதி பொறுப்பு, படத்துக்கான நிதி பொறுப்பு தென்னவன் அவர்கிட்ட சொல்லி காசை கொடுத்துருக்காங்க, வேணா நீ போய் வாங்கிக்கன்னு. அப்ப இந்த அளவுக்கு நீ அங்க நின்றுக்கிட்டு இந்த அளவுக்கு நீ எனக்கு சரக்கு வாங்கி கொடு, சைடிஷ் வாங்கி கொடுன்னு கேட்ட ஆளு நீ பேசுற. நீ அடுத்தது நான் சொல்றேன் கேட்டுங்க, இந்த ஆளோட நடவடிக்கைகள் மேல சந்தேகம் வந்துருச்சு சேரலாதன் அவர்களுக்கு. சந்தேகம் வந்த உடனே இவன் ஐபியோட ஆளா இருப்பானா, ராவோட ஆளா இருப்பானா, இவன் என்னத்துக்கு இவன் வந்தான்? இவனுக்கு கேமராவை பத்தி எதுவும் தெரியல, படப்பிடிப்பு தளத்துல எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறான், சும்மா எல்லாரையும் வம்பளத்துக்கிட்டே இருக்கான். குறிப்பா இந்த இயக்குனரா போன நந்துகிட்டையும் அங்க ஃபைட் மாஸ்டரா போன மின்னல் முருகன்ட்டையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். இவங்க 3 பேருக்குள்ள கடுமையான முரண்பாடு வந்துருச்சு. இந்த முரண்பாட்டுக்கு யாரா காரணம்னு பார்த்தா இந்த சந்தோஷ் தான் காரணம். வாய் இங்க இருந்து இங்க வரைக்கும் பேசுது, ஆனா ஒரு இலவும் தெரியல. அப்ப இவன் என்ன நோக்கத்துக்காக வந்தான் அப்படின்னு சொல்லி 2 புலனாய்வு வீரர்களை, போராளிகளை இவனை பின்பற்ற சொல்லி 2 பேரை போட்டிருக்காங்க. ஒரு 10 நாளுக்குள்ள அவங்க ஒரு அறிக்கையை சேரலாதனுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையின்படி இவனை பேக்கப் பண்ணி அனுப்பிடலான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இல்லைன்னு சந்தோஷம் மறுக்க சொல்லுங்க. மதிப்புக்குரிய தம்பி சந்தோஷ், நான் நிறைய விஷயங்களை மறைச்சு பேசிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் பேசினேன்னா அவ்வளவுதான், பீஸா போயிருவ. நீ பொய் சொல்றத நிறுத்திக்க. எதுக்கு பொய் சொல்ற? அடுத்தது உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நந்துவும் மின்னல் ரவி முருகன் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவனை நீங்க தயவு செய்து அனுப்பாதீங்க, அங்க போனா எங்களை பத்தி நிறைய பேசி டேமேஜ் பண்ணி விட்டுருவான், எங்க வாழ்க்கையவே குட்டிச்சோரி பண்ணி விட்டுருவான், அதனால தயவு செய்து அனுப்பாதீங்கன்னா அவன் பாட்டுல ஒரு ஓரத்துல இருக்கட்டும்னு அங்க இருக்க வச்ச ஒரு ஆளு. 1. 2வதுன்னா இவர் சொல்றாரு, நந்துவை தான் நாங்க ஒதுக்கி அங்கேயே இருந்துட்டு இருந்தோம், நாங்க தான் அதை பார்த்தோன்னு. நந்துவும் அவர் மேல முரண்பாடு நமக்கு இருக்குது. ஆனாலும் கூட போனா அங்க ஒருத்தர் இவர் குறை சொல்றாரு, அவரை நாங்க ஒதுக்கிட்டோம், ஒண்ணுமே தெரியல அவருக்கு, நாங்க தான் எடுத்து பண்ணோம் அப்படின்னு அந்த கிரெடிட் அவர் எடுத்துக்கிறார். இல்ல இப்ப நம்ம களத்தில் நின்ற போராளிகள் சொல்றதுதான் நான் சொல்றேன். நான் போய் நின்னு பார்க்கல. களத்தில் படப்பிடிப்பு தொடங்கிய நாள்ல இருந்து இறுதி வரைக்கும் நின்ன போராளிகள் சொல்றதுதான் நான் சொல்றேன். யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் பேசுறாருல, போய் சொல்றாரு. ஆமா, இப்ப பேசுறாருல இவரு. இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் போனது படப்பிடிப்புக்கு, சீமான் அவர்கள் போனது சிறப்பு அழைப்பாளரா போனார். படப்பிடிப்பை தொடங்கி வைக்கிறதுக்கு அண்ணன் புகழேந்தி அவர்கள், அண்ணன் பாலகுமாரன் அவர்கள் போன்ற முக்கியமான தளபதிகளோட அந்த படப்பிடிப்பு துவங்கி வைக்கப்படுது. துவங்கி வச்சப்பட்டதுக்கு அப்புறமா இந்த படப்பிடிப்பு முழுதுமே கிளிநொச்சி முல்லைத்தீவு பகுதியில மட்டும்தான் இந்த படப்பிடிப்பு நடக்குது. உனக்கு வேலை படப்பிடிப்பு தளத்துல இருக்கிறதா, சீமான் எங்கெங்கெல்லாம் போனாருங்கிறத பின்பற்றி பாக்குறதா, தெரிஞ்சுக்கிறதா? உனக்கு அந்த வேலை இல்ல, உன்னால போக முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது, நீ போகவும் முடியாது. அப்ப நீ படப்பிடிப்பு தளத்துல இருந்த ஒரு ஆளு சந்தோஷ், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க இருக்கிறவன் எல்லாரையும் இழிச்சா பையன் நினைச்சிட்டு இருக்கிறியா? இது நமக்கு மூளை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ படப்பிடிப்பு தளத்துல நிக்கிற ஒரு ஆளு. ஆனா சீமான் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்தவர் கிடையாது.
அவர் வந்து சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்காரு. அவருக்கு வேற வேற வேலைகள் இருக்கு. அவர் எந்தெந்த முகாமுக்கு போனாரு, யார சந்திச்சாரு, எங்கெங்க. ஒரு சின்ன நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று சொல்றேன்னு. 2008 காலகட்டத்தில்னு நவம் அறிவு கூடம், அதாவது யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட கை போன, காலு போன, கண்ணு போன, மூக்கு போன, அப்படி யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கி இருக்கிற இடம் நவம் அறிவு கூடம். அண்ணனும் அண்ணியும் துவாரகா போன்றவர்கள் எல்லாம் நினைச்ச நேரத்துல போய் அவர்களுக்கு ஆறுதலா அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு இடம்னு. அந்த இடத்துக்கு சீமான் வர்றாருன்னு அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கிற ஒரு தம்பி படத்தினுடைய இயக்குனர் சீமான் வர்றாரு அப்படின்னு. அந்த நேற்று நான் நேருக்கு நேர சந்திச்சேன் ஒரு போராளிய. அவர் சொல்றாரு, அன்றைக்கு சீமான் வந்து வர்றாரு. எப்படி வர்றாருன்னா, காயம்பட்ட ஒருத்தரை நான் சந்திக்கிறேன்னு, அந்த நவம அறிவு கூடத்துல இருந்த ஒருத்தரை நேரா சந்திக்கிறேன். சென்னையில இருக்காரு. சொல்றாரு, ஒரு 10-15 போராளிகள் வரி உடையோட இவர் நடுவுல நடந்து வர்றாரு. நாங்க அப்படியே பாக்குறோம். இது போல வந்து யாரோ பால்ராஜ் அண்ணன், இந்த மாதிரி முக்கியமான கடாபி அண்ணன், இந்த மாதிரியான ஆட்கள், பொட்டு அம்மான், இந்த மாதிரி ஆட்கள் வரும்போது தான் அந்த மாதிரி படைசூழ வருவாங்க. அந்த மாதிரி சீமான் அந்த படைசூழ வந்ததை நான் கண்ணால பார்த்து எல்லாரும் பரவசப்பட்டு அப்படியே பார்த்தோம். அவரை கொண்டாந்து உட்கார வச்சு, சீமான் யாரு, என்னென்ன பண்ணியிருக்காரு, எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு அவங்க மத்தியில ஒரு நேர்காணல் செஞ்சோம். நேர்காணல்னா கேள்வி கேட்டு பதில் சொல்றது. அந்த நேர்காணலை செஞ்சவர் 2 கண்ணு இல்லாதவரா. இவருக்கு தெரியுமா அதெல்லாம்? யாருக்கு? சந்தோஷுக்கா? அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? எப்படி இருக்கு வாய்ப்பு இருக்கும்? இன்னொரு கூடுதல் விஷயம் என்னன்னா, போன போராளிகள்ல பொறுப்பேற்று இருந்த முக்கியமானவர் பேரை ஏதோ ஒன்று சொன்னார், மறந்துட்டாரு. அண்ணன், இந்த இடம் ஒரு மாதிரி என்ன, அவங்க என்ன கேட்டாலும் நீங்க சகிச்சுக்கிட்டு பதில மட்டும் சொல்லுங்கண்ணே. எதுவும் நீங்க ஏத்து பேசி முரண்பட்டு எதுவும் சொல்லிடாதீங்கண்ணே. எங்க சட்டை கிழிஞ்சிரும். இவங்க எல்லாம் நேரா அண்ணன் கிட்ட சொல்லிடுவாங்க. அண்ணன் இவங்க விஷயத்துல தயவு தாட்சனே பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கே கிழி விழும். அப்பப்ப எதுக்குன்னாலும் உடனே ஒரு கடிதம் எழுதிடுவாங்க. எதுக்குன்னாலும் உடனே ஒரு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. அண்ணன் இந்த விஷயத்துல வந்து சமரசமே பண்ண மாட்டாரு. எங்களை கூப்பிட்டு தொலைச்சி எடுத்துருவாரு. தயவு செய்து என்ன கொஞ்சம் நிதானமா பதில் சொல்லி நிதானம் கேட்டதெல்லாம் சொல்லியே அனுப்பியிருக்காங்க. பிறகு என்ன நடந்ததுன்னா, கழுத்துக்கு கீழே வரைக்கும் இறங்காத ஒரு பெண் போராளி பக்கத்துல போய் பேசிட்டு இருக்கிறப்ப பார்த்துட்டு இவரை கேட்கறாங்க, பேசுறாங்க. இவரு சொல்றாரு, எல்லாத்தையும் கேட்டு இருந்தோடனே அவங்க கேட்கறதுலாம் ஒரு மாதிரியாவே இருக்குது. இங்கத்திய முறையில பதில் சொல்லிடலாம்னா இவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு மனசுல வருது, ஏதாவது நம்ம இடக்கு முடக்கா சொல்லி பதில் தப்பா போயிடுமான்னு. பாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இந்த பாஞ்சாலங்குறிச்சி படத்துலயா உதட்டோர சிவப்பு பாட்டு, அந்த ராகம் நல்லா இருக்கு, வரி எனக்கு இல்ல பிடிக்கல, அந்த ராகம் அதை நீ பாடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4 வரி பாடி இருக்கிறாரு. ஏன்னா அதுக்கு பிறகு நிறைய கேள்விகள் நிதானமா, ஏன்னா அந்த இடம் வந்து தலைவர் அவ்வளவு மதிப்பு கொடுத்து. அதுக்கே நான் ஒரு சம்பவம் சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய ஒரு பையன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நினைவு தப்பும். போர்க்களத்துல அடிபட்ட ஒரு பையன். அந்த மாதிரி ஒரு பையன், அவனுக்கு கொடுத்த உணவை வந்து அதுல ஏதோ அவனுக்கு வந்து பிடிக்கல. எனக்கு உணவு சரியா கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்ன சரியா நீங்க எல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறீங்க, தலைவர் இங்க வரணும், அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு இருந்திருக்கிறாரு. யுத்த களம்னே எல்லாம் சந்தோஷம்லாம் என்னென்னமோ வந்து உட்காந்து பெரிய என்னமோ அந்த யுத்தத்தையே அவன் தான் நடத்தின மாதிரி பேசிட்டு இருக்கிறான். யுத்த களத்துல நின்றுகிட்டு இருக்க ஒரு தலைவரை ஒரு 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 நவம அறிவு கூடத்துல இருக்கிற ஒரு பையன், தலைவர் வந்தாதான் நான் சாப்பிடுவேன், எனக்கு உணவு சரியில்லைன்னு உட்காந்துருக்கான். தலைவர் வந்திருக்காருன்னு வந்து அதுக்கு மட்டும் அப்படி ஒரு சிறப்பு எப்பவுமே கொடுத்து சொல்ல வந்தேன். சொல்லுங்க நீங்க. அப்ப அந்த அந்த ஒரு கண்ணு இல்லாத ஒருத்தர் உட்கார்ந்து நேர்காணல் பண்ணா சீமான் கலங்கி போயிட்டார். சொல்றாரு அவரு, சீமான் வந்து அப்படியே கலங்கிட்டாரு. அவரு அந்த சூழலை பார்த்த உடனே அவர் வந்து கலங்கிட்டாரு. இதெல்லாம் தெரியுமா சந்தோஷுக்கு? அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் கிளிநொச்சியில நின்னான், அவன் படப்பிடிப்பு தளத்துல நின்னான். அவனுக்கு எங்கெங்க நாங்க கூட்டிட்டு போனோம்னு தெரியுமா? எரிமலை பேஸ் தெரியுமா அவனுக்கு? கேட்கிறான் ஒருத்தன், வெளிநாட்டுல இருந்து ஒரு தம்பி கேட்கிறான், இந்த சந்தோஷுக்கு எரிமலை பேஸ் தெரியுமா? எரிமலை பேஸ்ல சீமான் என்ன செஞ்சாருங்கிறது அவனுக்கு தெரியுமா? அண்ணன் வந்து அவரை என்ன செய்ய சொல்லி அவருக்கு என்ன செய்ய சொன்னாருங்கிறத வந்து அவனுக்கு வந்து தெரியுமா? சரி, இந்த காரணம் 1, 2ன்னு சொல்லிட்டு வந்தோம். நம்ம அடுத்ததா ஒன்று அவர் சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாருனாக்கா, நான் அவரை சந்தித்து விட்டு வந்தேன் தலைவரை. ஒரு சில விஷயங்களை என்கிட்ட தொடர்ச்சியா பேசி கொண்டிருந்தார்கள். அது வந்து வேற மாதிரி போகும். நான் ஒரு யாரு என்ன சந்திச்சது தலைவரை? அதான் சொல்ல வரேன், இருங்க, அவசரப்பட்டுறாதீங்க.
நான் வந்து ஒரு மெத்தடு, அவங்க சொல்கிறது வந்து ஒரு வேறு மாதிரி இருக்குன்னு சொல்ல வராங்க. அப்போ வந்துட்டு இல்லை இந்த 2 சிடியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த 2 சிடி எல்லாம் பார்க்க மாட்டேன், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் பண்ணுறேன் அப்படின்றப்ப பிடிவாதமாக அதிலே இருக்கிறார். அப்போ அதை சொல்ல 2 சிடி கொடுத்தாங்க. அப்புறம் அதை ஒட்டி ஒரு விவாதம் வந்தது. அந்த 2 சிடி, ஒன்று பேல் ஹார்பர், அதுக்கு எதிராக ஜப்பான் எடுத்த அந்த திரைப்படம் 2 படங்களை வந்து டோரான்னு சொல்லிட்டு ஒரு படம், இது 2மே வந்து பார்க்கணும், அந்த மாதிரி வேணும்னு நினச்சிக்கிட்டா ஒரு நக்கலாக அதை சொல்கிறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரியும், இவர் எல்லா பெரிய ஹாலிவுட் படத்தில் வந்துட்டு ஒரு ஒளிப்பதிவு பண்ணி டைரக்டே பண்ண ஒரு பெரிய திரைப்பட இயக்குனர் நினப்பில் அவர் சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த விஷயம் சொல்கிறார். அப்போ வந்து தலைவரை நான் பார்த்தேன். தலைவரை வந்து புரிஞ்சுக்கிட்டு இவன் மறுக்கிறான், ஏதோ காரணத்தால் தொடர்ச்சியாக அந்த விவாதம் வந்துக்கிட்டே இருக்குது, மறுக்கிறான், என்னன்னு வர சொல்லி நான் பார்த்தேன். பார்க்குறப்ப தான் அவர் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இதை நான் சீமானு சொன்னோன்னே, நீங்கள் பார்த்துட்டீங்களா அதுலேருந்து அவருக்கு தாங்கலை. அவர் எப்படியாவது தலைவரை பார்த்தணுன்னு பிறகு தான் நடேசன் அவர்களையும் சேரலாதன் அவர்களையும் அரிச்சு போய் பார்த்தது ஒரு கதை சொல்ல வர்றாரு. இப்போ அவர் போய் தலைவரை பார்த்தது இல்லை. அந்த விஷயத்துக்கு வாங்க. இப்போ படப்பிடிப்பு தளத்துல இருந்து எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது கிளிநொச்சியில் அவங்க தங்கியிருந்த இடத்துல இருந்து கிளம்பும்போது பணிபுரிந்த போராளிகள்லாம் வந்து இவங்களை அனுப்பி வைக்க வர்றாங்க. அப்போ சந்தோஷ் சொன்ன டயலாகை வந்து ஒருத்தர் சொன்னார். என்னன்னா, நான் இங்கே கிட்டத்தட்ட 5-6 மாதங்களாக இருந்து இந்த படப்பிடிப்பு வேலைகள் எல்லாம் பங்கெடுத்துட்டு கடைசி வரைக்கும் தலைவரை சந்திக்காமல் போகிறது தான் ஒரு மாதிரியா இருக்கு, சந்திக்கக்கூடிய சூழல் இனி அமையாது போல இருக்கு, சண்டை மூண்டுருச்சு, நான் உயிரோட தப்பிச்சு போகிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தாரு. என்னிடம் இதையும் அவர் மறுத்தாருன்னா என்னிட்ட பேச சொல்லுங்க, நான் யாரு இருக்கிறார், அவர் உயிரோட இருக்காரு, அவரும் வெளிநாட்டுல உயிரோட தான் இருக்காரு. இந்த மலருக்கு வந்து மலரும் வந்துருச்சு, அந்த வீடியோ வந்துருச்சு, ஆதாரம் நம்மகிட்ட இருக்கு. ஆமா, ஓகே. இப்ப 2வது விஷயத்துக்கு ஒரு ஆதாரம் தம்பி இருக்கிறாருன்னு சொல்ல வர. ஆமா. 3வது இந்த காரணம் சொல்ல வர. ஆமா. அப்ப தலைவர் ஒரு சூழ்நிலை வருதுல இவரை மட்டும் கூட்டு பார்க்க மாட்டார், அந்த படப்பிடிப்பு குழுவே ஒரு மரியாதை. படத்துக்கு நான் என்ன கேக்குறேன்னா, படத்துக்கு இயக்குனர் நந்து ஒரு இயக்குனரை கூப்பிட்டு பேசுவாங்களா, ஒளிப்பதிவாளரை கூப்பிட்டு பேசுவாங்களா? இப்ப நான் ஒரு படத்துக்கு டைரக்டர் அப்படின்னா, எனக்கு கீழே வேலை செய்யறவன் தான் என்னுடைய ஒளிப்பதிவாளர், எனக்கு கீழே வேலை செய்யறவன் தான் எடிட்டர் வந்து கோமகன். போராளிகள் அந்த முழு படத்தையும் எடிட் செய்தது கோமகன், போராளி. அவரும் போராளி. ஆனா இவங்க எல்லாமே கத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க கத்துக்க போயிருக்காங்கன்னா அவங்க எல்லாமே தெரிஞ்சு இங்க தமிழ் திரைப்பட துறையில இருந்து யாராவது வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லும் போது இந்த மாதிரி கத்துக்குட்டிங்களை அனுப்பி வச்சுட்டாங்கண்ணே. அது அந்த காலகட்டத்துல பிரபலமான நபர்கள் எல்லாம் போக தயங்கினதுனால நடந்ததுன்னு இது புரியுதா உங்களுக்கு? ஆனா இந்த தம்பி இந்த சந்தோஷ் மேல சேரலாதன் அவர்களுக்கு இவன் படப்பிடிப்புக்கு வந்த ஆளு கிடையாது, இவன் வேற ஏதோ நோக்கத்துக்காக வந்திருக்கான், இவனுக்கு கேமராவை பத்தியும் தெரியல, ஷாட் பத்தியும் தெரியல, ஒன்னும் தெரியல, நம்ம பிள்ளைகள்கிட்ட வந்து இவன் கத்துக்கிறான், இவன் அப்படின்னா இவன் யாருங்கிற கேள்வியோட தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க, இவனை முழு கண்காணிப்புல வச்சிருந்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தகுந்த மாதிரிதான் இன்னைக்கு நடந்துக்கிறாப்ல. புரியுதா உங்களுக்கு? 2009 யுத்தம் நடந்ததுக்கு அப்புறமா நீங்க எல்லா தரவுகளையும் உங்கள்கிட்ட கொடுத்தாங்கல்ல சந்தோஷ், அந்த தரவுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன சந்தோஷம் செஞ்சீங்க? ஈழ மக்களுக்காக என்ன பண்ணாரு, தலைவருக்காக என்ன செஞ்சீங்க நீங்க? இல்ல, ஆனா நீங்க என்ன செஞ்சீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த திரைப்படத்துக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களா? அந்த திரைப்படத்துக்கு நீங்க ஒளிப்பதிவு செஞ்சீங்களா? உங்க மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. அந்த திரைப்படத்துக்கு நீங்க எடிட் பண்ணீங்களா? அந்த திரைப்படத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க தெரியுமா? அந்த திரைப்படத்தை வித்து அந்த பணத்தை எல்லாம் நீங்க வந்து ஆட்டைய போட்டீங்க. ஆமாண்ணே, அந்த ஆதாரம். ஏன்னா இந்த திரைப்படம் முழுதும் எடிட் செய்யப்பட்டு மலேசியால இருந்து ஈழத்துக்கு வருது. ஆனா அதுல இவங்க சேர்த்திருந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கேவலமா இருக்கு, ரொம்ப சினிமாத்தனமா 3ஆம் தரமா இருக்கு. அதை பார்த்த புலி போராளிகளுக்கு திருப்தி கிடையாது, நிதர்சனம் குழுவுக்கு திருப்தி கிடையாது. இதை இது போல் செய்யக்கூடாது, இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் சூழல் அங்க அமையல, யுத்தம் கிளம்பி வந்துருச்சு. அதுக்கப்புறமா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இத சந்தோஷிட்ட கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்க, இந்த ஹார்ட் டிஸ்கை பத்திரமா வச்சுக்கப்பா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு எங்களுக்கு தேவைப்படும், அன்னைக்கு கேட்கும் போது குடுன்னு தான் கொடுத்தாங்க. ஆனா இவன் அதை வித்து திம்பான், இது நீங்க காசு கொடுத்தா தான் இதை நான் தருவேன்னு சொல்லி தலைவருடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தரையே காசை ஆட்டைய போட்டிய தம்பி அவங்க கிட்ட பேசுறியா?
நான் கேட்கிறேன், இல்லைன்ற இல்ல, ஆட்டையை போட்ட இல்ல, நீ இந்த படத்தை வியாபாரம் பண்றதுக்காக லண்டன்ல போய் இருந்த இல்ல தம்பி, அப்போ உனக்கு தங்கிக்கிறதுக்கு ஒருத்தவங்க இடம் கொடுத்தாங்களே, அந்த அம்மாவோட நீங்க கூட இணையதளங்கள்ல எல்லாம் வந்திருக்க, நீங்களும் அந்த அம்மாவும் வந்து கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு, அந்த அம்மாவோட நடந்த கசமுசாக்களை பற்றி, உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளை பற்றி பேசலாமான்னு ஒரு ஈழத்தமிழர் கேட்கிறாரு தம்பி. பேசுவோமா தம்பி? நான் கேட்கிறேன். அடுத்தது நான் என்ன நடந்திருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல, அவர் வந்து சீமான சொல்றாரு. சரி, அதுதான் நான் சொல்றேன். நீங்க படப்பிடிப்பு வேலைக்கு போன ஒருத்தர், படப்பிடிப்பு நடந்தது கிளிநொச்சியிலையும் முல்லைத்தீவுலையும் தான், நீங்க அங்கதான் இருந்திருக்க முடியும். அதை தவிர வேற எங்கேயுமே நீங்க போயிருக்க முடியாது. அங்க என்ன, அது என்ன சும்மா ஊரா சும்மா சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்கு? சும்மா வெளியில போனீங்கன்னா வெடிச்சு செத்து போயிடுவ. அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல நீ எப்படி சீமானை பின்பற்றி இருக்க முடியும்? சீமான் 20-22 நாட்களுக்கு மேல அங்க இருந்திருக்காரு. இன்னொரு உலகத்திலேயே வந்துட்டு ரகசியத்துக்கு பேர் போன ஒரு இயக்கம்ன்றது வந்து இதுதான். எல்லாருக்கும் உலக பிரசித்தி பெற்ற அமெரிக்க உளவு நிறுவனங்களோ இல்ல உங்களுக்கு ரஷ்ய ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய ரஷ்ய உளவு நிறுவனங்களோ இந்திய உளவு நிறுவனங்களோ கூட முழுதுமாக அவர்களை பத்தி ஸ்கேன் பண்ணி எடுக்கிற அளவுக்கு பல நாடுகள் அதை சாதிச்சிருக்காங்க. இங்க முடியல, கடைசி வரைக்கும் கூட்டாக சேர்ந்து அழித்தது வேற. உள்ளகத்தவர்களால் அவங்கள கடைசி வரைக்கும் எடுக்க முடியும். அப்படி ஒரு ரகசியத்தை கட்டு காக்கிறது. அது வந்து எங்கிருந்தோ வந்த உனக்கு வந்து இவங்க எங்க போறாரு என்ன வராரு இதெல்லாம் சொல்லி எப்படி இருக்கிற அளவுக்கு அது பலகீனமான இயக்கமான்னு நான் கேட்கறேன். இல்லைண்ணே, அந்த இயக்கத்தை அவர் கொச்சைப்படுத்துறாரு, ரொம்ப ரொம்ப மோசமா கொச்சைப்படுத்துறாரு. ரெண்டாவது, தலைவரை அவ்வளவு எளிமையா பார்த்தாரா இல்லையா அதுக்கு எனக்கு தெளிவா 100% அவர் வந்து பார்க்கல, தலைவரை சந்திக்கல. தலைவரை சந்திக்காம போறதுக்காக அவர் வருத்தப்பட்டு விட்டு வந்திருக்கிறார். தலைவரை சந்தித்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இத நிதர்சனத்தில் பணிபுரிந்த இவரோடு அந்த படப்பிடிப்பில் முழுதும் பயணிச்ச எல்லாருமே சொல்றாங்க அவரை சந்திக்கல. இவரோடு பயணிச்சவர்களா இருக்கிற நந்து, இவரோடு பயணித்த மின்னல் முருகன், இவங்கள்ட்ட கூட நீங்க கேட்டு பாருங்களேன். மின்னல் முருகன் அவர்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு பேசின சம்பளத்தை எல்லாம் இவன் வாங்கி சாப்பிட்டுட்டான், இவன் போன 3ஆம் நாளே தென்னவன் அவர்களை ஏமாற்றி பணம் மொத்தத்தையும் வாங்கிட்டான், இப்படித்தான் குற்றச்சாட்டு இவர்கள் மேல வைக்கப்படுத ஒழிய இவர் ஒன்னும் ஒரு பெரிய நேர்மையான யோக்கியமான ஆளு கிடையாது. இன்னொன்னு சொல்றாங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்க வந்து கஞ்சி, கடல்ல பிடிச்ச மீன், முள்ளு மீன் இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்க அரையும் குறையுமா சாப்பிட்டுட்டு பட்னியா நின்றுட்டு இருப்போம் அந்த படப்பிடிப்பு களத்துல. அது நிதர்சனத்தை சேர்ந்த தம்பிகள் தங்கைகள் சொல்றாங்க. ஆனா இவன் ஸ்பெஷல் உணவு வரும் இவங்களுக்கெல்லாம், இந்தியால இருந்து வந்தவங்களுக்கு ஸ்பெஷலா உணவு விருந்தோம்பல் வரும், அதையே குறை சொல்லுவானா இவன். ஒவ்வொரு நாளும் உணவை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். எங்க அப்பன் நாங்க பட்டினியா எத்தனையோ நாள் இருந்திருக்கோம்டா, எங்களுக்கு வெறும் கஞ்சி வரும், நாங்க அந்த மீன் துண்டுகள் வந்து மீன் பிடிக்கிற மீன் என்னவோ அதை சமைச்சு அப்படியே வரும், அந்த மீனை சாப்பிட்டுட்டு அந்த கஞ்சியை குடிச்சிட்டு நாங்க வேலை செஞ்சுட்டு இருப்போம். ஆனா உனக்கு ஸ்பெஷலா சமைச்சு வரும், அந்த சமையலை இவன் டெய்லி வந்து குறை சொல்லுவான். நாங்கெல்லாம் பேசணும்னா ரொம்ப தப்பாயிரும் சந்தோஷ், நீ இதோட நிறுத்திக்க அப்படின்னு எல்லாருமே எச்சரிக்கிறாங்க. சரி, இது இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வேற மாதிரியான விஷயங்கள் இருக்கட்டும். அப்ப ஒண்ணு சொல்றாரு, படப்பிடிப்பு தளத்தில் எங்களுக்கு தகவல் வந்தது, அந்த படப்பிடிப்பே இல்லை, நாங்கள்லாம் கேமராவில் ஓடணும், கேமராவோட போயிட்டு பார்த்தோம். அங்கே பார்த்தா இவர் புகைப்படம் வந்து எடுக்கிறது நாங்கள் தான் எடுத்துன்றதையும் ஒத்துக்கிறாரு. இப்போ பிரதானமாக தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஓட்டிகிட்டு இருந்த ஓலா யூபர் வண்டி என்ன அந்த திராவிட கூட்டம் ஓட்டிகிட்டு இருந்தால் சந்திக்கவே இல்லை 2 நிமிடம் தான் சந்தித்தார், இன்னும் போட்டிக்கிட்டே இருந்தாங்க, படம் எடுக்கவே இல்லை தான். இப்போ இவர் எதையோ பேட்டி கொடுக்க வந்து இவர் வாயால் சந்தித்தது உண்மை, படம் எடுத்தது உண்மை, வீடியோவும் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் அவரையும் ஒத்துக்கிட்டார். கரெக்டுங்களா? அப்புறம் அங்கே பயிற்சிக்கு படப்பிடிப்புக்காக வந்த துப்பாக்கிகளை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு படம் எடுத்துக்கணும்னு சொன்னார். அப்படிலாம் நினச்ச மாதிரி அங்கே வந்து யாரும் துப்பாக்கி எடுத்துன்னு போஸ்ட் கொடுக்கணுன்ற மாதிரிலாம் செய்யவே முடியாது. கட்டுப்பாடு வந்து அப்படி இருக்கிற இடத்துல இவர் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு, அதையும் நான் எடுத்தேன்னு வேற ஒத்துக்கிட்டாரு. இது எவ்வளோ நேரம் 8 நிமிடம் சந்திச்சிருக்கலான்ற வரைக்கும் சொல்லிட்டாரு. கரெக்ட். இதுதான் எல்லாருக்கும் கிடைத்த தகவல். இவர் அதோட நின்றுறாரு. வந்தது 3 நாள் தான்றாரு. புரியுதுல? ஒரு நாள் தொடக்கிறதுக்கு வராரு, அப்புறம் ஏதோ ஒரு நாள் மொத்தம் ஒரு 3 நாள் வந்துடும். மீதி நாள் எங்க இருந்தாருன்னு இவருக்கு எப்படி தெரியுன்ற கேள்விக்கு பதில் இல்ல. தெரியாது, தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் பல்வேறு கருத்தரங்களை கலந்துருக்காரு. இங்க ஒரு 8 நிமிஷம் சந்திச்சதை மட்டும்தான் அவர் பார்த்துக்கிறார். அதனால இவர் என்ன நினைச்சிட்டாரு, கண்ணு தெரியாதவங்க வந்துட்டு யானையை பிடிச்சி பார்த்துட்டு காலை பிடிச்சிட்டு கால் இப்படிதான் யானை இப்படிதான் இருக்குமான்னு ஒருத்தங்க நினைச்சே பார்த்ததும் துதிக்கையை மட்டும் பிடிச்சி உருவி பார்த்துட்டு பார்வையற்றவர்கள்
பார்த்துட்டு ஒரு பாடல் இருக்கும், பார்த்துட்டு துதி கை இதோ யானை உருவம் இப்படிதான் இருக்குன்ற மாதிரி ஒருத்தரும், காதை மட்டும் தடை எல்லாத்தையும் ஒத்து பார்த்துட்டு ஓ யானையினுடைய முழு உருவம் இதுதான் ஒருத்தர் நினைச்சுக்கிட்டதாகவும் இவர் நான் நினைக்கிறார். அந்த இடத்துல 8 நிமிடங்கள் மட்டுமே பார்த்ததாக இவர் நினைச்சுக்கிட்டார். சரிங்களா? இவர் நினைச்சுக்கிட்டாரு, அல்லது இவருக்கு சொல்லி கொடுத்தவங்க சொல்லி கொடுத்ததை உள்ள வாங்கிக்கிட்டாரு. அவ்வளவுதான் விஷயம். ஆமா, 2 தான். புரியுதுல்ல? எங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அங்க களத்துல யாரும் சொல்லி கொடுத்துருக்க இங்கே தமிழ்நாட்டுல வந்து சிலது அவர் சொல்றாரு பிக்காலின்னு சொல்றாருல, அந்த மாதிரி சில கூட்டங்கள் வந்து சொல்லி கொடுத்ததை வச்சு இவர் சொல்லி இருக்கிறாரு. ஓகே, இந்த 8 நிமிடங்களுக்கு பிறகு என்ன நடந்தது? இல்லைண்ணே, இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்கண்ணே. நிதர்சனம் குழுவுல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நானு அன்னைய யாரு சந்தித்தாலும் அதை வீடியோ எடுக்கவே முடியாது, இது வரைக்கும் அப்படியான ஒரு வீடியோ இது வரைக்கும் நாங்க எடுத்ததே இல்லை, அனுமதி கிடையாது, புகைப்படம் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றது என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, புகைப்படம் மட்டும்தான் எடுப்போம், நாங்க வீடியோ எடுக்க மாட்டோம்னு சொல்ற நிதர்சனம் என்கிற இயக்கத்தினுடைய ஊடகத்துறை சொல்லுவது பொய்யா? நாங்கெல்லாம் கேமரா தூக்கிட்டு ஓடி நாங்க வந்து எடுத்தோம். யோ, என்ன அவ்வளவு தூரமா வந்து தலைவர் வந்து ரசிகர் தலைவர் வராருன்னு போய் ஓடி எடுத்துட முடியுமா? கேமரா வச்சு இவங்களே எடுத்துற மாதிரி நினைக்கிறீங்களா நீங்க? தன் சொந்த குடும்பத்தையே என்னைக்கு சந்திப்பாருன்னே தெரியாதான். ஒவ்வொரு நாளும் அந்நியர் வந்து அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அண்ணன் என்னானாரு, எந்த இடத்துல நிக்கிறாரு, என்ன நடந்துச்சு, சண்டை பிடிச்சு நிக்கிறாரா, சும்மா இருக்காரா, வருவாரா வரமாட்டாரான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவர் என்னமோ கேமராவை தூக்கிட்டு ஓடினது மாதிரியும், சீமான் ரோட்ல போறவரை கூப்பிட்டு வாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னு சொன்னது மாதிரியும் பேசுறது இருக்கு பாருங்க. இது ரொம்ப இதுல இன்னொரு உண்மையும் அடங்கியிருக்குது. உளவியல் இதை நீங்க பாக்குறப்ப இவருக்கு வந்து என்ன நிக்கி அப்படின்னு சொல்றப்ப எங்களுக்கு இந்த தகவல் வந்து நாங்க போனா எடுத்தோன்னு ஒத்துக்கிறாருல. அப்ப இவரோடு இவர் நிக்கிறாரு, புகைப்படம் எடுக்குன்ற ஒரு திட்டம் அங்க இருந்திருக்குது. அந்த திட்டம் ஏன் உங்களுக்கு இல்லாம போச்சு? அதுதான் நான் கேக்குறேன். இப்ப நான் வெளியிடுவேன்னு சொல்றீங்கல்ல, வெளியிடுங்க. சேரலாதன் அவர்கள் கடைசியா வந்து உங்களை சந்தித்து அனுப்புகிற போது, அடுத்த தடவை நான் வருகிற போது நான் தலைவரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கண்ணா எனக்கு அப்படின்னு நீங்க கேட்டதை தான் காதால கேட்டதா தம்பிங்க வந்து சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து பொய்யா? அவங்க உங்களோட நேர பேசணுங்கிறாங்களே, நீங்க தயாரா அவங்களோட எல்லாம் கதைக்கிறதுக்கு? நான் கேக்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேனே, சந்தோஷ் ஈழத்தமிழரா? இல்ல. ஆனா இந்த கடைசி கட்டத்துல அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட தரவுகள் இருக்குல்ல, இந்த தரவுகளை எல்லாம் முன் வச்சு, அவர் படப்பிடிப்பு தளத்தில் இருந்த அந்த புகைப்படங்கள் எல்லாம் முன் வச்சு என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? தன் மனைவி குழந்தைகள்லாம் கொண்டுட்டு போய் கனடாவில் அகதி அப்படின்னு சொல்லி, ஈழ அகதின்னு சொல்லி பதிவு செய்து அங்க குடியுரிமை வாங்கியிருக்காரு. இப்ப அதுக்குத்தான் இப்ப பேர ஆபத்து வரப்போகுது சந்தோஷுக்கு. சந்தோஷ் மேலும் மேலும் பேசினார் என்றால், புரியுதுங்களா? இருக்கட்டும், அது நம்ம சொல்ல வேணாம், இருக்கட்டும், அது நம்ம இப்ப சொல்லக்கூடாது. லண்டன்ல வந்து இவர் போய் தங்கிட்டு இருந்தப்ப அங்க வந்து ஒரு வந்திருக்குது, அதை பத்தியான தகவலும் கொடுத்துருந்தாங்க. ஆமா, ஒரு அடைக்கலம் கொடுத்திருந்த ஒரு பெண், ஆமா, சமையல் அறை கட்டில இருக்கிற அந்த படமா நெருங்கின உட்கார்ந்துட்டு இருக்கிற படமா, அங்க நீ என்ன செய்தாய், அது என்ன விடையாது? அதுதான் இவர் அங்க போன இந்த படத்தை எப்படியாவது வித்துறணும்னு முடிவு பண்றாங்க. அதாவது இயக்கம் தயாரிச்ச படம் இப்போ, அதாவது எல்லாம் முடிஞ்சிருச்சு, அங்க இருந்து வந்தாச்சு. ஆமா, கேட்கறதுக்கு இனிமே ஆள் இல்ல, தொடர்பும் இல்ல. இது என்னாச்சு, நாங்க தான் பொறுப்பு, எங்க கிட்ட கொடுக்கறதுக்கான ஆள் இல்ல, இவரோட நிக்குது, இதை எடுத்து படமாக்கி வெளியில கொண்டு வந்து விட்டுறணும் அப்படின்னு போறாரு. முடிவு பண்ணி அங்க போகும்போது அங்க தங்குறதுக்கு ஒரு வீட்டுல இடம் கொடுக்குறாங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெண்ணை இவர் வந்து திருமணம் நடந்தது, குழந்தைகள் இருக்கிறதெல்லாம் மறைச்சு அந்த பெண்ணோட ஒரு நட்பை உருவாக்கி பிரச்சனையை மாறுது. அதை பத்தி பேசுவோமான்னு லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு ஈழத்தமிழர் கேட்கிறாரு. ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்தை நம்ம தமிழின தேசிய தலைவரோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இந்த படத்தை, ஏப்பா இது வந்து இயக்கம் தயாரிச்ச படம் தானே, இதை எதுக்கு நீ வியாபாரம் பேசிட்டு அலையிற, அந்த படத்தை குடு அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்கறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு, அதனால அவங்க கேட்குறாங்க. அதுக்கு இவரு இல்ல, நான் கை காசு போட்டு அந்த டப்பிங் பண்ணேன், நான் வந்து டெக்னிக்கல் ஒர்க்கெல்லாம் நான் இவ்வளவு நான் பண்ணினேன்னு சொல்லி ஒரு பெரும் தொகையை அவங்க கிட்ட இருந்த ஆட்டையை போட்டுட்டு அவங்கள்ட்ட படத்தை கொடுக்கல கடைசி வரைக்கும். இதை பத்தி பேசுவோமா?
அந்த நீ யாருகிட்ட இருந்து ஆட்டைய போட்டியோ அவங்க கிட்ட நேரடியா நீ பேசுறியான்னு கேக்குறாங்க. பேச வைக்கட்டுமா அவங்ககிட்ட அப்படின்னு கேக்குறாங்க நேருக்கு நேராவே. என்னன்னா நீ யோக்கிய சிகாமணி மாதிரி உக்காந்துக்கிட்டு நீ என்னமோ ஈழ போறையே நீ தான் நடத்துன அப்படிங்கிறது மாதிரி இந்த தலைவர் தலைவரினுடைய கருத்தை முன்வைத்து தலைவருக்கு பிறகு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட பிறகு ஜனநாயக வழியில இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து தமிழக இளைஞர்களை ஒருங்கிணைச்சு 2009க்கு பிறகு இயங்கி கொண்டிருக்கிற ஒரு பெரும் தலைவனை நீ குற்றம் சுமத்துற. 2009க்கு அப்புறம் இவ்வளவு தரவுகளை உன்னை நம்பி கொடுத்தாங்கல்ல, நீ என்னடா செஞ்ச? இந்த கேள்வியை தான் உலக தமிழர்கள் கேட்கிறாங்க. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைவர் உயிரோட இருந்த காலகட்டத்தில் உலகமே அணிதிரண்டு அவரை நாலாபுறமும் தாக்குதல் நடத்தினாங்கண்ணே. அதுக்கப்புறம் அதே போலதானே இன்னைக்கு அவருடைய கருத்துக்களை நெஞ்சில சுமந்து அந்த கருத்தை நடைமுறைப்படுத்தணும்னு முயற்சி செய்யற செந்தமிழன் சீமான இங்க இருக்கக்கூடிய திராவிட சக்திகள் நாலாபுறமும் இருந்து தாக்குதல் நடத்தி பார்த்தாங்கண்ணே. எப்படி தலைவரை அங்க இருக்கக்கூடிய நாலாபுறமும் தாக்குதல் நடத்தியும் அவரை தோற்கடிக்க முடியலன்னு சொன்ன உடனே சர்வதேச சமூகத்திலிருந்து ஆட்களை கொண்டு அவரை அடிக்க விட்டாங்களோ, அதே மாதிரி இந்த திராவிட சக்திகள் சூழ்ந்து நின்று செந்தமிழன் சீமானை அடிக்க தோற்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே வெளிநாட்டுல இருந்து ஆளுகளை கொண்டு அவரை சிறுமைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தேசிய தலைவரை சந்தித்தார் என்பதற்காகவா அவரோட நிக்கிறாங்க? அதுக்காக மட்டுமா நான் கேட்கிறேன். அவருடைய கொள்கையை தூக்கி நிக்கிறாங்க. 2009க்கு பிறகு இதை சொல்லி அரசியல் செய்து கொண்டிருந்த பல்வேறு முகங்கள், பல்வேறு தலைமைகள் வேற வேற காரணங்களுக்காக இதை கிடப்பில் போட்டுட்டு முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம வேலையை பார்க்கலாம்னு திரும்பி பார்க்காமல் சென்று பாதுகாப்பான ஒரு இடத்தோட தங்களுடைய அரசியல் களத்தை நிறுவி செய்துட்டு போக தொடங்கிட்டாங்க. ஆமாண்ணே. இப்ப நான் ஆதாயத்துக்காகவும் யாரை இதுக்கு முன்னாடி இனப்படுகொலையாளர்னு சொன்னமோ துரோகின்னு சொன்னமோ அவர்களோடவே கை கோக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமாண்ணே. இப்ப அதுக்கு பிறகு யாருமே இல்லை, இயக்கமும் இல்லை, ஒரு ஆதரவு இல்லை, பக்கபலம் இல்லை, சப்போர்ட் இல்லைன்னு தெரிஞ்சு அந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை தூக்கி கொண்டு பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்து ஒரு அரசியலை பேசி இந்த உணர்வை, இந்த இனம் உணர்வை இவங்க போயிட்டு இதை செய்திருவாங்க அப்படின்றத அது ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். ஈழ உறவுகளும் புலம்பெயர்ந்த உறவுகளும் நாம் தமிழர் பிள்ளைகள் மேலே, நம்ம தமிழர் கட்சி மேலே, இந்த தலைமை மேலே ஒரு பற்றாக இருக்கிற காரணம் என்னன்னா, இவர்கள் உருவாகி இந்த இனத்தை விடுதலை வாங்கி கொடுத்துருவாங்க எங்களுக்கு அப்படின்ற நோக்கம் ஒருபோதும் இல்லை அவங்களுக்கு. நாங்கள் விழுந்ததை போல என் சகோதரன் நீங்களும் விழுந்துடாதீங்கன்றதுக்காக தான் இந்த ஆதரவுக்காரன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம உள்வாங்கணும். நாங்கள் விழுந்துட்டோம், என்னுடைய ரத்த உறவு நீ விழுந்துடக்கூடாது, இந்த விழிப்புணர்வோடு நீ அரசியல் பண்ணுற அந்த அரசியலை சீமான் முன்னெடுத்துட்டு போறாரு. இதை இவர்களுக்கு பிடிக்காதது ஒரு காரணம். எல்லாவற்றுக்கும் மேலாக மையப்புள்ளியாக இந்த துரோகத்தினுடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய அந்த ஈவேர் அந்த கட்டமைப்பை சீமான் தொடும்போது இவங்க எல்லாம் புற்றீசல் போல கிளம்பி வர பதட்டம் இனி இல்லை, சுற்றி நின்று தாக்குதலை தொடர்ந்து இப்படியான ஆட்களை அழைச்சிக்கிட்டு வரதா சொல்ல வர. இப்ப நான் ஒரு கேள்வி நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமா அதை பேச விரும்புறேன். நம்முடைய தமிழின தேசிய தலைவர் கூட புகைப்படம் எடுத்துக்கொண்டவர்கள், நடந்து கொண்டு புகைப்படம் எடுத்தவர்கள், அவரோடு உட்கார்ந்து புகைப்படம் எடுத்தவர்கள், அவரோடு சாப்பிடும் போது புகைப்படம் எடுத்தவர்கள், இது எல்லா ஆதாரங்களும் இணையதளங்கள்ல வருது. அவர்களும் மேடையில பேசியிருக்காங்க, எல்லாம் செஞ்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஏன் தமிழக இளைஞர்கள் அவர்களோடு போய் நிக்கல? லட்சக்கணக்கான பேரு அவங்க முன்னெடுத்துட்டு போகலாம் அந்த அரசியல். ஆனா சீமானவர்கள் தலைவரை சந்தித்தார் என்பதை இந்த இளைஞர்கள் நம்புகிறார்கள். அவரோடு புகைப்படம் எடுத்துட்டாருன்னு ஒரே ஒரு போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோவை தகர்ப்பதன் மூலமா இந்த சீமானவர்களை நம்பி நிற்கிற இளைஞர்களுடைய நம்பிக்கையை தகர்த்தரலான்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டா, அவரோடு போட்டோ எடுத்தாங்கல்ல, எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சொல்றாங்கல்ல, நாங்களும் தான் போனோம், நாங்களும் தான் மான்கறி சாப்பிட்டோம், நாங்களும் தான் அவரோடு உட்கார்ந்திருந்தோம், நின்றோம், படுத்தோம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அவங்க யாரும் அவருடைய கருத்தை எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட போகல. நீ ரொம்ப கவனமா இருந்தாங்க. அது என்னன்னா, தமிழின தலைவராக உருவெடுத்து இன்னைக்கு தமிழ் இனத்தின் முகமாக மாறி இருக்கிற மேதகு அவர்கள் தமிழகத்தில்
அதே அளவுக்கான பெரும் சக்தியாக மாறிவிடக் கூடாது. அது கலைஞர் கருணாநிதி அவர்களை பின்னுக்கு தள்ளிவிடும். ஆகவே அதுல ரொம்ப கவனமா அவங்க எல்லாம் இருந்தாங்க. அதை உடைச்சு நொறுக்கி அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழ் இனத்தின் ஒரே அடையாளம் மேதகு அவர்கள்தான் அப்படிங்கிறத இன்னைக்கு நிறுவி இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? படம் எடுத்ததுனால மட்டும் தமிழக இளைஞர்கள் அவர்களோட இல்ல, தேசிய தலைவரினுடைய கருத்துக்களை தூக்கி சுமந்து நின்று இந்த தமிழ் நிலத்துல களமாடுறதுனாலதான் தமிழ் இளைஞர்கள் சீமான் அவர்களோட நிக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், சீமான் அவர்கள் தலைவரை சந்திக்கல, ஈழத்துக்கு போகல, போட்டோ எடுக்கல. ஆனாலும் இந்த இளைஞர்கள் சீமானோடு நின்றிருப்பார்கள். ஏன் என்று சொன்னால் பேசும் அரசியல், அந்த அரசியல் தமிழீழ தேசிய தலைவர் முன்வைத்த தமிழ் தேசிய அரசியலை, அந்த கருத்தை அவர் முன்வைக்கிறார். இதே சீமான் இதுக்கு முந்தின காலகட்டம் உங்களுடைய மேடைகள்ல தான் ஊர் முழுக்கும் பேசிக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு அந்த கட்டமைப்பு அங்க உருவாகல. இப்ப சொல்றாருல்ல சந்தோஷ் அவர்கள் சொல்றாங்கல்ல, சீமான் யாருன்னே அவருக்கு தெரியாது, சீமான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிறாருல்ல. நான் சொல்றேன், மதிப்புக்குரிய சந்தோஷ், அண்ணன் செந்தமிழன் சீமான் ஈழ நிலத்துக்கு வருகிற போது தமிழகத்தின் தாய் நிலம் தமிழகத்தில் 1000 மேடைகளில் முழங்கிய ஒரு மிகப்பெரிய பேச்சாளி. அவன் சும்மா சாதாரண ஆளு ஈழத்துக்கு வரல, புரியுதா? அதற்கு சாட்சி எங்க பேசினாரு அது அந்த மக்களுக்கும் அந்த கட்டமைப்புக்கும் மட்டும்தான் தெரியும். உனக்கு அந்த இடத்தோட உன்னுடைய ஸ்கிரீன் மூடிட்டாங்க. ஆமா, நீ அதோட மூடிட்டு எல்லாமே பாருங்க, பேசுறது எல்லாமே பொய்யா இருக்குண்ணே. இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், தமிழ்ச்செல்வன் 2007 அது யார் பேசுறது? அது வன்னியரசு அண்ணன் பேசுறாரு. அந்த வன்னியரசு இந்த விஷயத்த சொல்லுங்க. வன்னியரசு கேட்கணும், ஏன் அந்த மாதிரி பேசுறாரு? அங்க போறாரு, பிரச்சனை தமிழ்ச்செல்வன் அவர்களே திருப்பி அனுப்புறதுக்கான முயற்சியை மேற்கொண்டாரு. ஏன் திருப்பி அனுப்பணும் முயற்சி எடுத்தாரு? என்ன காரணம்? என்னன்னா இவருடைய அங்கிருந்த நடவடிக்கைகள் சரியில்லை, அதனால பார்த்துட்டு தமிழ்ச்செல்வனே முடிவு பண்ணாரு. இயக்கத்தை நீ எந்த அளவுக்கு கொச்சப்படுத்துகிற? ஏற்கனவே நீ துரோகி கூட சேர்ந்து அரசியல் கை கோத்துக்கிட்டு ஏதோ சில சலுகைக்காக நீங்க போயிட்டீங்க, பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதை சொன்னா நாளைக்கே ஒரு பதிவு எழுதுவார் தோழர், எழுதிட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறேன், வரட்டும். நீ ஏற்கனவே கை கோர்த்துட்டீங்க. அந்த இதுல நீ நடக்காத ஒன்றை அங்க ஏதோ ஒழுக்கை கடை நடந்ததாகவும் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இவரை திருப்பி அனுப்பணுன்றத பத்தி பேசி முடிவெடுத்துட்டதா சொல்லி இவர் சொல்றாருல, அது என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதாவது சீமான் அவர்கள் ஈழத்துக்கு சென்றதாகவும் அங்க இவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே தப்பா இருக்கு, ஜீரணிக்க முடியல, அதனால இந்த ஆளால ஒரு பிரயோஜனம் இல்ல, இவனை உடனே தப்பா போயிட்டு உடனே பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு மதிப்புக்குரிய அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் முடிவெடுத்ததா சொல்றாரு. யார் சொல்றாரு? வன்னியரசன் சொல்றாரு. ஆனா இப்ப என்ன உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2007 தமிழ்ச்செல்வன் அண்ணன் மாவீரர் ஆயிட்டாங்க. 2007 மாவீரர் ஆயிட்டாங்க. இவர் போனது 2008. அதாவது அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் மறைவுற்று 90வது நாள் தான் அண்ணன் சீமான் அவர்கள் அங்க போறாங்க. 3 மாதம் கழிச்சுதான் அண்ணன் அங்க போறாங்க. எப்படின்னு அவரு தமிழ்ச்செல்வன் அவர்களினுடைய ஆவி இவரை பேக்கப் பண்ணிடணும்னு சொன்னிச்சு அவங்களுக்கு தனியா சொல்லி இருக்கு. ஆமா, பொய்யா ஒரு விஷயத்த சொல்லும் போது, அதாவது ஒரு மனிதன் மேல இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சி, இந்த வரலாற்று உண்மைகளை கூட எடுத்துக்கிட்டு பேசுறதுக்கு இல்லாத அளவுக்கு புத்தி கெட்டு போய் பொய்ய மட்டுமே சொல்லணுன்றதுடைய விளைவு சொல்லி இப்படி மாட்டிருக்கு. ஒரு ஆண்டுகளுக்கு 3 மாதங்களுக்கு முன்பே இறந்து போன ஒரு தமிழ்ச்செல்வன் அவர்களை கொண்டு இந்த சம்பவத்துல பொருத்தி, ஏன்னா சுப தமிழ்ச்செல்வன் அவர்களை சொன்னால் நம்புவோம் அந்த சம்பவம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. 2008 அவர் இருந்தாரா இல்லையான்னு பலரும் யோசிக்க மாட்டாங்க. சொல்லுங்க. ஆமா, இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த கரு அண்ணாமலைன்னு ஒருத்தர் இப்ப கரண்ட்ல யார் கூட இருக்கிறார்? அவர் குளத்தூர் மணி அண்ணன் கூட இருக்கிறவர். கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன் கூட இருந்து ஏதோ முரண்பாட்டுல குளத்தூர் மணி அண்ணன் கூட இருக்காரு. அவர் இப்ப சன் டிவில அவர் சொல்லி இருக்கிறதா செய்தி போகுது. அது என்னன்னா, சீமான் தேசிய தலைவரை சந்திக்கவே இல்லை, அந்த போட்டோ மாஃபிங் பண்ணது அப்படின்னு. ஏண்டா சந்தோஷ் சொல்றான், சீமான் அவர்கள் தலைவரை சந்தித்தது உண்மை, நான் தான் போட்டோ எடுத்தேன்னு சொல்றான். உன்னுடைய குருவாக நீ இருக்கக்கூடிய ஐயா குளத்தூர் மணி அவர்களும் சந்தித்தது உண்மைதான் பேசியிருப்பாங்க. ஒரு 8 நிமிடம் அவர் அதே சராசரி அந்த நிமிடத்தை சொல்றாரு. அவருக்கு கிடைத்த தகவல் அந்த ஒரு தகவல். ஆமா,
ஆக போனது சந்தித்தது புகைப்படம் எடுத்தது எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஆமா. இவர் என்ன சொல்றாரு? இவரும் என்ன சொல்றாருன்னா, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், இது இந்த போட்டோ மாஃபிங் பண்ணது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நானே உலக தமிழர்கள் நிதர்சனத்துல இருக்கிறவங்க மிக நெருக்கமான போராளிகள், தலைவரோடு இருந்த போராளிகள் சில பேர், அவங்க வயது முதிர்ந்தவர்கள், வேற வேற வேலை தலைவரோடு இருந்து வேற வேற வேலைகளுக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். அவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க, அது ஒரு புரோட்டோகால். தலைவரை சந்திக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான புரோட்டோகால். அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அதன்படி தலைவரை சந்திக்க நியமிக்கப்பட்டவர்கள் அங்க வந்தா தலைவர் தான் கதவை திறந்து விடுவாரு. திறந்து விட்டு அவர்களை மகிழ்வோடு வரவழைச்சு கூட்டிட்டு போய் உட்கார்ந்து பேசி உணவருந்தாமல் இதுவரைக்கும் யாரும் போனதில்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க இஸ்லாமியரா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இஸ்லாமியரை கொண்டுகிட்டு அதை ஹலால் படி அந்த மாமிசத்தை அந்த உயிரை கொன்று அது ஹலால் உணவா கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். யாரா இருந்தாலும் உணவு அவங்களுக்கு விரும்பிய உணவை திருப்திகரமா செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு. அவரு சரிண்ணே சாப்பிடுறது எப்படிண்ணே, மொத்தம் 10 நிமிஷம்னு வைங்கண்ணே, எவ்வளவு நேரம் 2 நிமிஷத்துல சாப்பிட முடியுமாண்ணே, 5 நிமிஷத்துல சாப்பிட முடியுமாண்ணே? இதுதான் தலைவரோட புரோட்டோகால்னா, சாப்பிடுறது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஆகாதா? எடுத்துக்காட்டு அப்துல் ஜப்பார் இறந்துட்டாரு. கிரிக்கெட் வர்ணனைகளும் பண்ற இதுவும் ஊடகவியலாளர், செய்தியாளர், அறிவிப்பாளர், பன்முகத்தன்மை, அவருக்கு மொழிபெயர்ப்பாளர், மிகப்பெரிய ஒரு லெஜண்ட். சந்தித்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு. மறைந்த எம்கேடி பாலன், இதை மட்டும் சொல்ல அனுமதிக்கணும். எம்கேடி பாலன் அவர்கள் இறந்தப்ப இந்த மதுரா டிராவல்ஸ் அவர் இருக்கும்போது ஒரு முறை அழைச்சிருந்தார். இப்போ சந்திச்சு உட்காந்து பேசியிருக்கிறப்ப இவர் அறிமுகமாகறாங்க. அப்போ அந்த புத்தகத்தை பற்றி பேசும்போது, அந்த புத்தகம் படித்து விட்டு முடிக்கும் போது இப்படி முடிக்கிறார். போனது வந்தது சந்திச்சது அப்புறம் பேசுவோம். வரும்போது கடைசியாக அந்த கால் ஊனமுற்ற அந்த போராளி எனக்கு பொறுப்பாக இருந்தது. வழி அனுப்பும்போது கட்டி பிடித்து அந்த உடல்லாம் அவருக்கு குலுங்குது, அழறாரு. அது உருக்கமாக சொல்கிறாரு. சொல்லும்போது, இந்த போர் வாழ்க்கை முடிந்து ஒரு அமைதி வாழ்க்கை திரும்பாதன்ற ஏக்கத்தோடவே நான் வந்தேன்னு பதிவு பண்ணுறதுல ஒரு இடம் சொல்கிறாரு. இந்த உபசரிப்பு இருக்குல்ல, எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி காரை கண்டுட்டு நான் நிற்கிறேன், மற்றவர்கள்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்க. முதல்ல நிற்கிறது கருப்பு காரு, திறக்கிறாங்க, சுற்றுமுற்றும் பார்த்து விட்டு திறந்து விடுகிறார்கள். அவர் வராரு. வந்த உடனே வேகமாக என்னை இறுக்கி கட்டி தழுவி அப்படியே இறுக்கி, என்னை உன்னுடைய ரசிகன் ஐயா நான் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்ட பிறகு பார்த்தா அங்கே இருக்கிறதுல சொல்கிறார், உலகத்திலேயே இல்லாத பரப்பன ஊர்வனம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கடல் வகை உணவு, மற்ற வகை உணவு அத்தனையும் இருக்கிறது ஐயா. இது ஹலால் செய்யப்பட்டது, இது உங்களுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது அவ்வளோ விஷயங்கள். ஆனால் என்ன விடயம்னாக்கா, ஒரே ஒரு வார்த்தை கூட அரசியல் பேசவில்லை என்னோடு. நான் சார்ந்த அந்த துறைகள் சார்ந்து இதை பற்றி மட்டுமே அவ்வளோ நேரம் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்ல வராரு. எனக்கு என்னவோ ஒரு மனசில் தோணுச்சு, அவர் அந்த ரெண்டாவது கொரோனா வந்த காலகட்டத்தில் நான் அவர்கிட்ட பேசின உடனே வீட்டில் அனுமதிக்கலை, ஒரு பதிவு பண்ணணும் அவர் அப்படின்னு. அப்புறம் ரொம்பவும் பேசி வீட்டுக்காரம்மாட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு நாள் வீட்டுக்கே போயிட்டு ரொம்ப பாதுகாப்பாக கவசம்லாம் போட்டுட்டு கடைசி வரைக்கும் அவர் கிட்டெல்லாம் அவர் அங்கே உட்கார வைக்கிறோம், நாங்கள் இங்கே உட்கார வைக்கிறோம், உட்காந்து பண்ணிவிட்டு பேட்டி எடுத்துகிட்டு வரோம். அந்த பேட்டி இன்னமும் ராவணாவில் இருக்குது. அதில் சொல்கிறார் ஒரு இடத்துல அந்த போராளி சொல்கிறார், நான் ஒரு பாத்ரூமுக்கு போயிட்டு பாத்ரூம் வெளியே வந்தது 12 நிமிடம் அப்படின்னு குறித்து அந்த நொடிகள் வரை குறித்து என்னுடைய முழு அப்டேட் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருக்கிறாங்க. அது நான் ஒரு செய்தி சொல்றேன். அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீ போய் என்னென்னலாம் கதை விட்டு, அதுதான் நான் ஒரு செய்தி சொல்றேன், சுவையான செய்தி. அப்துல் ஜாஃபர் அவர்களை பத்தி செய்தியாளர் சந்திப்புக்கு தான், அவங்க சர்வதேச செய்தியாளர் சந்திப்புக்கு தான் போயிருந்தாங்க. அப்ப போயிட்டு உடனடியா இவ்வளவு மணி நேரத்துக்குள்ள நீங்க எல்லாரும் இங்க இருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க. அவங்க இடத்துக்கு போகணும், கிளம்பிடணும். இப்ப இவர் போய் தாக்குதல் நடக்கலான்ற நிலையில, ஆமா, இவர் போய் தன்னோட உடைகள்லாம் எடுத்துக்கிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புறதுக்கு வரும்போது செய்தியாளர் சந்திப்பு முடியுது. கலையும் போதே ஒரு போராளி மட்டும் என் அருகில் ரொம்ப கமுக்கமாக, தலைவர் உங்களை சந்திக்க இருக்கிறார், நீங்கள் மட்டும் இங்கேயே தங்குங்கள் என்று சொல்கிறார்கள். எனக்கு உடல் முழுக்க ஒரு புல்லரிப்பு. என்னை மட்டும் நான் இங்கே தான் இருக்கணுமானோன்னு ஆமானோன்னு. பிறகு எனக்கு ஒரு வாகனம் வருகிறது, என்னை ஏற்றி கொண்டுட்டு கொண்டு
இப்போ இறுதியாக வந்து நம்ம அந்த விடயத்துக்குள்ளே வந்துடும். அவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசணுன்றத கூட எனக்கு ஒன்று இல்லை. நான் இதோட இந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்றதுல இருக்குது. ஏன்னா இதை சுற்றி இதுக்குள்ளாருக்கே பேசி இவர்களுடைய அரசியலுக்காக ஒரு திரும்பி வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் எனக்கு தோணுது. இவர்களுக்கு இந்த அரசின் மீது இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு மடைமாற்றுவதற்காக பேசிக்கிட்டு இருக்கிறதா எனக்கு தோணுது. அதோட இதை முடிப்போம். அந்த சந்தோஷ் விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிரும். இறுதியாக நீங்க என்ன சொல்ல வரீங்க? இறுதியா வந்து சொல்ல வர்றது என்னன்னா, சந்தோஷ் அவர்கள் அங்க ஒரு வேலை செய்யறதுக்காக போன ஆளு. அந்த வேலை உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு ஒளிப்பதிவு குறித்து எந்த நாலேஜும் உங்களுக்கு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நீங்களா தான் வாலண்டரியா எடிட்டிங் மலேசியால நடந்திருக்குன்னு சொல்லி அதை பாக்குறதுக்காக நீங்களா வாலண்டரியா இங்க வந்து போயிருக்கீங்க. நீங்க போய் அங்க தொந்தரவு தான் கொடுத்துருக்கீங்க. படத்தோட எடிட்டிங் முழுதையும் செய்தது கோமகன். புரியுதா உங்களுக்கு? படத்தோட ஒளிப்பதிவு முழுவதையும் செய்தது லெப்டினன்ட் கேர்னல் நிலவனும் லெப்டினன்ட் கேர்னல் நவநீதன் 2 பேரும் தான். அதை முழுதும் வந்து அந்த கேமராவு குறித்த அறிவு எல்லாமே தவமன்னாவுக்கு ரொம்ப பயிற்சி அவருக்கு வந்து இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க வந்து நான் ஒளிப்பதிவு செஞ்சேன்னு சொல்லிக்கிறத நிறுத்துங்க. அந்த படத்தை நீங்க வியாபாரம் பண்ணி நீங்க வாங்கி சாப்பிட்டுட்டீங்க, ரைட், ஓகே, அதோட நிறுத்திக்கங்க. அதுக்கப்புறம் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஈழத்துக்கு வந்தது எல்லாமும் உங்களுக்கு தெரிஞ்சு அவரை எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க, என்னென்னலாம் அவர் பண்ணினாருன்னு எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசுறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. காரணம், நீங்க படப்பிடிப்பு தரக்கூடிய அளவுக்கு அந்த இயக்கம் வந்து பலகீனமா இல்லை. தகவல் வருதுன்னா அவங்க அந்த அளவுக்கு பலகீனமான இயக்கம் கிடையாது. அவரு படப்பிடிப்பை தொடங்கி வைக்கிறதுக்கு வந்தாரு, ஒரு நாள் உங்க கூட இருந்தாரு. அதன் பிறகு நடுவுல ஒரு நாள் உங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அதன் பிறகு அவர் என்ன வேலை செஞ்சாருங்கிறது அது இயக்கத்தில் உள்ளவர்களுக்கு தான் தெரியும். எங்கெங்க போனாரு, எங்கெங்க வந்தாரு, எங்கெங்க செஞ்சாருன்னு. சில அந்த நவம் அறிவு கூடல் சம்பவத்தை கூட ஏன் சொல்றாங்கன்னா, சீமானவர்கள் வந்தது நிஜம்ங்கிறதுக்காக ஒரு சில சம்பவங்களை சொல்றாங்க, சுட்டி காட்டுறாங்க. அதனால சந்தோஷ் அவர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, இங்க இருக்கிற அரசியல் காழ்ப்புணர்வின் காரணமாக இங்க நிறைய வந்து டிராமா நடந்துகிட்டு இருக்கு. அதுல நீங்க தலையிட்டு பொய் சொல்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா நீங்க வெளிநாட்டுல தங்கி இருக்கிறதுக்கே பேராபத்து வந்துடும். வாயை மூடிக்கிட்டீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை சிறப்பா இருக்கும். வாயை திறந்தீங்கன்னா உங்களுடைய மறுமுகம் வெளியில வரும். அது தகவல்கள், ஆமா, புதிய தகவல் வெளியில வரும். மதிப்புக்குரிய தம்பி சந்தோஷ் அவர்களுக்கு நான் விடுகிறேன். இன்னொரு கோரிக்கையும் வந்து ஒளிப்பதிவாளருக்கு சந்தோஷுக்கு என்னன்னா, சில முக்கிய 3 முகங்கள் இருக்கிறது. அந்த 3 பேரும் வந்து நாங்கள் அவரோடு விவாதிக்க தயார். ஸ்கைப்பில் வரட்டும். எங்களுக்கு எல்லா நாட்டிலையும் நாங்கள் இன்றைக்கி இருக்கிற நாட்டில் முறையாக பதிவு செய்து குடியுரிமை பெற்று இருக்கிறோம். யாரும் இறந்து போயில்லை. கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் அவர் சரி தவறு இல்லைன்னு விளக்கம் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரா? சரியான ஒரு நபராக இருந்தால் நாங்கள் பிறகு என்ன நடந்ததுன்றதை கூட நாங்கள் பேச வரல. நீங்கள் சொன்னதெல்லாமே பொய்யாகவே இருக்கட்டும். நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு உங்களோட விவாதம் பண்ணுறதுக்கு தயார். நீங்கள் வரீங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. அதையும் நம்ம நேராக ராவணா மூலமாக ஒளிப்பதிவாளர் சந்தோஷுக்கு சொல்கிறோம். சரிங்க, வரட்டும், பேசுவோம். நம்ம சரி மேற்கொண்டு நிகழ்ச்சிகள் அடுத்த கட்ட நாளில் நம்ம இணைஞ்சு பேசுவோம் தம்பி. சரிங்க, நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி அண்ணா, நன்றி, வணக்கம்.